உறவுகளே, வியக்கவும் சிலிர்க்கவும் வைக்கும் சரித்திர பின்னணியுடன் நூற்றாண்டுகளை கடந்து திகழும் மாபெரும் கால பொக்கிஷமான வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ராஜகோபுரத்திற்கு முன்பு விநாயக பெருமான் தனி மண்டபத்தில் காட்சி தருகிறார். விநாயக பெருமானை வணங்கிய பின்பு 7 நிலையுள்ள சகஸ்ர கோபுரம் என்றழைக்கப்படும் ராஜகோபுரத்தினுள் செல்லலாம். இக்கோவில் 1100 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவிலாகும். முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்பே கட்டப்பட்ட கோவிலாகும். இராமாயண காலத்திற்கு முற்பட்ட கோவில் என்றும் கூறுகின்றனர். ராஜகோபுரத்திற்கு வலது பக்கத்தில் அழகிய குளமும் உள்ளது. இக்குளத்திற்கு சரவண தீர்த்த குளம் என்றும் பெயர். மன்னர்கள் வந்தால் நீராடி இறைவனை வழிபடுவதற்காக இக்குளத்தை அமைத்துள்ளனர். தற்பொழுது நீர் வற்றிய நிலையில் உள்ளது. இத்திருக்கோவிலில் வாலி பெருமான் சிவ பூஜை செய்துள்ளார். தன்னை எதிர்த்து யாரெல்லாம் போரில் சண்டையிடுகிறார்களோ அவர்களது பாதி பலம் எனக்கு வரவேண்டும் என்று பூஜை செய்து வரம் பெற்றிருக்கிறார். வாலி பெருமான் பூஜை செய்து வழிபட்ட தலம் என்பதால் இக்கோவில் வாலீஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கினால் நம் எதிராளிகளின் தொல்லை நீங்கும். இக்கோவிலில் தைல அபிஷேகம் செய்வதும் உண்டு. சுவாமிக்கு தைல அபிஷேகம் செய்து அந்த தைலத்தை நாம் பூசிக்கொண்டால் நம் உடலில் ஏற்பட்டுள்ள வலி நீங்கும், தோஷங்கள் நிவர்த்தியாகும். அழகிய கோபுரத்தில் நந்தி பெருமான் இருக்காரு. நந்தி பெருமானை தரிசிப்போம். நந்தி பெருமானை தரிசனம் செய்த பின்பு வாலாம்பிகை அம்மன் சன்னதிக்கு செல்வோம். இத்திருக்கோவிலில் அம்பாள் துர்க்கை சொரூபிணியாக சிங்க வாகனத்தில் அருள்பாலித்து வருகிறார். அம்பாள் ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படுகிறார். ஜேஷ்டா தேவி என்றால் மூத்த தேவி ஆகும். அம்பாளுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும். இக்கோவிலில் ஆடிப்பூரம் மிக விசேஷமாக நடைபெறும். அம்பாளுக்கு வளையல் காப்பு அணிந்து பக்தர்கள் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக இக்கோவிலில் உள்ளார். சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தியவாறு உள்ளார். விநாயக பெருமான் கற்பக விநாயகராக எழுந்தருளியுள்ளார். பிள்ளையார்பட்டியில் இருப்பது போலவே இக்கோவிலில் உள்ளார். இங்கு இக்கோவிலின் மூலவரான வாலீஸ்வரரை தரிசிப்போம். இங்கு நடராஜ பெருமான் காட்சி தருகிறார். இக்கோவிலில் 16 கால் மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்திற்கு நடராஜர் சபை என்று பெயர். ஆருத்ர தரிசனத்திற்காக நடராஜ பெருமான் இம்மண்டபத்தில் எழுந்தருளுவார். இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர். எம்பெருமான் ஈசன் சகஸ்ரலிங்கமாக இக்கோவிலில் எழுந்தருளியுள்ளார். 1008 சிவாலயங்களையும் சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இத்திருக்கோவிலில் உள்ள வாலீஸ்வரரை வணங்கினால் கிடைக்கும். இக்கோவிலில் பெரிய தண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகிறார். வடதிசை நோக்கி உள்ளார். குபேர முருகப்பெருமானாக உள்ளார். ஒரு பக்கம் செவியை சாய்த்தும் மறுபக்கம் செவியை தூக்கியும் இருப்பார். இங்கு ஒரு கையும் காலும் இல்லாமல் முருகப்பெருமான் உள்ளார். அருகில் தக்ஷணாமூர்த்தியும் இருக்கிறார். வள்ளி தேவசேனாவுடன் சண்முக பெருமான் 3 முகமாக சிரித்த முகத்துடன் இருக்கிறார். லிங்கோத்பவராக மகாவிஷ்ணுவும் சண்டிகேஸ்வரரும் பிரம்மாவும் இக்கோவிலில் உள்ளனர். அழகிய சிற்பம் இத்தூணில் அமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தினுள் ஆழமான கிணறும் உள்ளது. வாலாம்பிகை அம்மன் துர்க்கை சொரூபிணியாக காட்சி தருகிறார். இத்திருக்கோவிலில் அலங்கார மண்டபமும் உண்டு. இம்மண்டபத்தில்
திருவிழாக்களில் சுவாமிக்கு அலங்காரம் செய்து ஊஞ்சலில் புறப்பாடு நடைபெறும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலின் வெளிப்பகுதி. கிபி 18ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்கள் வாலிகண்டபுரத்தை மையமாக வைத்து போர் புரிவதற்காக ரஞ்சன்குடியில் கோட்டையை எழுப்பினர். அப்போது இத்திருக்கோவிலில் உள்ள பல சிற்பங்கள் சிதைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பிரதோஷ காலத்தில் இக்கோவிலில் உள்ள வாலீஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகி மனதிற்கு வலிமை சேர்க்கும் என்பது ஐதீகம். தண்டாயுத பாணியும் ஒரு பக்கம் செவியை சாய்த்தும் மறுபக்கம் செவியை தூக்கியும் இருப்பார். பக்தர்களின் குறைகளை கேட்பதற்காக செவி சாய்த்தபடி இக்கோவிலில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பெரம்பலூரிலிருந்து சென்னை செல்லும் 4 வழி சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுக. குதிரையின் சிற்பங்கள் பல்வேறு கோணத்தில் சிறந்த வேலைப்பாடுகளுடன் அற்புதமாக உள்ளது. வாலியை நினைவு கூறும் வகையில் திருக்குளத் தூண்களிலும் ஆங்காங்கே பல இடங்களில் வாலியின் சிற்பங்கள் உள்ளன. சிற்ப வேலைப்பாடுகள் உடைய இத்தூண்களும் இம்மண்டபமும் பார்ப்பவர்களை வியக்க வைப்பது போல் உள்ளது. இத்திருக்கோவிலில் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறும். அம்பாளுக்கு ஆடிப்பூரம் மிக விமர்சையாக நடைபெறும். முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெறும். அஷ்டமி பூஜையும் இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாவாகும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.